திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் விடிய விடிய நடந்த முக்கியமான பேச்சு வார்த்தை கடைசியாக தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இதன் காரணமாக காங்கிரஸ் திமுக இரண்டு கட்சிகளுமே இந்த எலெக்ஷனில் ஒன்றா சேராமல் இரண்டு துண்டுகளாக காங்கிரஸ் திமுக கட்சி இரண்டு பேருமே உடையிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ இந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்ட தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் தற்போது காங்கிரஸ் அவங்க கூட நடத்தின பேச்சுவார்த்தையில் டீலையும் கரெக்டாக பேசி முடிச்சு இப்போ தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணியை தற்போது விஜய் அவர்கள் ஏறக்குறைய உறுதி பண்ணியிருக்காரு. பத்தாக்குறைக்கு செல்வ பெருந்தகை அவரையுமே தற்போது ராகுல் காந்தி கடுமையாக பயங்கரமாக அவர் திட்டி தீர்த்திருக்காரு. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் நம்ம தமிழக அரசியலில் பரபரப்பாக யாருமே எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அது எல்லாமே நேற்று என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இந்த எலெக்ஷனுக்காக காங்கிரஸ் அதுக்கப்புறமா திமுக கிட்டத்தட்ட இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த 2-3 மாதங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தே கூட இந்த எலெக்ஷனுக்கான பேச்சுவார்த்தை திமுக காங்கிரஸ் ரெண்டு பேருமே தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதில் திமுக அவங்க விட்டாப்பிடியாக இருக்காங்க. காங்கிரஸ் அவங்க மேலே கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நாங்கள் இவ்வளவு தான் காங்கிரஸுக்கு தருவோம் அப்படின்னு விட்டாப்பிடியாக இருக்காங்க. அதாவது ஒரு 25 தொகுதி தரோம், வேணா கூட 2-3 போட்டு 27 இல்லைனா 28 தொகுதிகள் மட்டும்தான் காங்கிரஸுக்கு தர முடியும். ஆனால் காங்கிரஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அப்போ சுமார் 41 தொகுதிகள் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி இந்த வாட்டியும் ஒரு 41 தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க, அதே போல் ஒரு 5-6 மந்திரியை கொடுத்துருங்க, அப்புறம் ஒரு மேயர் பதவி, அதுவும் ஒரு 5 மேயர் பதவி கொடுத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் இரண்டு கட்சிகளுமே கூட்டணி நீடிக்கும், அப்படி இல்லைன்னா இந்த கூட்டணியை நீடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் இப்போ வரைக்குமே கூட காங்கிரஸ் திமுக இரண்டு கட்சிகளுக்குமே தொடர்ந்து அந்த தொகுதி உடன்படிக்கைக்கு உள்ள வர முடியாமல் சிக்கல் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதனால் நேற்று முன்தினம் இரவில் முழுக்க பார்த்திங்கன்னா காங்கிரஸ் திமுக இரண்டு கட்சிகளுமே பயங்கரமாக விடிய விடிய தொகுதி பங்கீடு அந்த பேச்சுவார்த்தையை இரவு முழுக்க பயங்கரமாக நடத்தியிருக்காங்க. இதுக்காக அதாவது இந்த பேச்சுவார்த்தையை கரெக்டாக பேசி முடிக்கிறதுக்காக காங்கிரஸ் தலைமை அவங்க கிரீஷ் அப்படிங்கிற காங்கிரஸ் மேலாளரை அவங்க தமிழகத்துக்கு அனுப்பி விடிய விடிய திமுக கிட்ட எப்படியாவது பேசி, அதாவது இந்த கூட்டணி உடஞ்சிடக்கூடாது, தொடரணும் அப்படின்னு தான் காங்கிரஸ் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு திமுக அவங்க துளி கூட வளைஞ்சி கொடுக்குற மாதிரி இல்லை. இதுக்காக கிரீஷ் பார்த்திங்கன்னா அவர் நம்ம தமிழகத்தில் தங்கி இருந்திருக்காரு. தங்கி இருந்து திமுக கிட்ட விடிய விடிய பல மணி நேரம் பேச்சுவார்த்தை, நேற்று இரவுக்கு முன்தினம் இரவு இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. கண்டிப்பாக 41 தொகுதி நிச்சயமாக காங்கிரஸுக்கு தரணும், 5 மந்திரி பதவிகளாவது வேணும், அதே போல் 5 மேயர் பதவிகளும் வேண்டும், அதுக்கப்புறமா 2 ராஜ்யசபா சீட்டும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கிரீஷ் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு திமுக அவங்க சொல்லியிருக்க பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற 41 தொகுதியை நிச்சயமாக தர முடியாது, வேணா ஒரு 2-3 எக்ஸ்ட்ராவை போட்டு 30ஆக கூட வாங்கிக்கோங்க, ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேச்சு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் மட்டும் அந்த பேச்சுவார்த்தைக்கு சுத்தமாக இடமே கிடையாது. திமுக அவங்க நாங்கள் ஆட்சி அமைக்கிற வரைக்கும் ஆட்சியிலையும் சரி அதிகாரத்திலையும் சரி யாருக்கும் எவருக்குமே எப்போதுமே பங்கு தரவே மாட்டோம் அப்படிங்கிறத திட்டவட்டமாக திமுக சொல்கிறாங்க. அதாவது சரி 1-2 வாங்கிக்கங்க அப்படின்னு கூட திமுக சொல்லலை, தரத்துக்கான வாய்ப்பே இல்லை, சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமாக திமுக அவங்க ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக அடித்து சொன்னது. இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்த வந்த கிரீஷ் அவருக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் திமுக அவங்க மேலேயே கோபம் ஏற்பட்டிருக்கு போல இருக்குது. ஸோ அதனால் இந்த பேச்சுவார்த்தையை இனிமேட்டு நான் செய்ய தயாராக இல்லை, திமுக கூட நான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை அப்படின்னு இப்போ காங்கிரஸ் மேலிடத்துக்கு திமுகவுடன் நடந்த அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அப்படிங்கிற பதிலை இன்னைக்கு கிரீஷ் பார்த்திங்கன்னா அவர் காங்கிரஸ் மேலிடம், அதாவது ராகுல் காந்தி அவங்களுக்கு டைரக்டாக திமுக அவங்க எந்த விதத்துலையும் நம்மளை மதிக்கலை, நமக்கு எதிர்பார்க்குறத அவங்க தர நிலைமையிலுமே இல்லை அப்படின்னு திமுக அவங்களுக்கு எதிராக தகவலை காங்கிரஸ் மேலிடத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஸோ பத்தாக்குறைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப திமுகவுக்கு ஜால்ரா தட்டுற மாதிரியும் திமுகவுக்கு ஆதரவாக அங்கே நின்றுக்கிட்டு சரி ஏதாச்சும் பார்த்து போட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக கிரீஷ் அவர்கிட்ட தொடர்ந்து பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை.
இதனால இப்ப செல்வ பெருந்தகை அவர் மேலேயுமே கிரீஷ் பார்த்தீங்கன்னா, அவரு பயங்கரமா கோபம் அடைஞ்சு, அவர் மேலேயுமே ராகுல் காந்தி அவர்கிட்ட மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது செல்வ பெருந்தகை அவர் முழுக்க முழுக்க இங்க தமிழகத்தில திமுக அவங்களுடைய ஜால்ரா தட்டக்கூடிய ஆளாக இருக்காரு. இப்படிப்பட்டவர் ஒருத்தர வச்சுக்கிட்டு நீங்க தமிழகத்தில நிச்சயமா காங்கிரஸ வளர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காரு காங்கிரஸ் மேலிடத்துக்கு. இதனால இத்தனை நாட்களா திமுக அவங்க கிட்ட இருந்த அந்த கூட்டணி இனிமேலுமே கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இப்ப காங்கிரஸ் முன்னாள் எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர் அவரை உட்பட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவை விட்டு வெளியேறிடலாம் அப்படிங்கிற அந்த அதிரடியான முடிவை எடுக்கலாம் அப்படின்னு ராகுல் காந்தி அதே போல சோனியா காந்தி எல்லாருக்கிட்டையுமே தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டும் இருக்காங்க. இதனால ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா நேற்று அவசரமாக அவர் தமிழகத்துக்கு வரல, தமிழகத்துக்கு வந்து இந்த தொகுதி உடன்பாடை ராகுல் காந்தி முடிச்சு வைப்பாரு அப்படின்னு திமுக எதிர்பார்த்து இருந்தா நேரடியாக அவர் ஹைதராபாத்துக்கு போயிட்டாரு. ஹைதராபாத்தில் தான் ஆதவ் அர்ஜுனா அவரும் இருக்காரு. ஸோ ஆதவ் அர்ஜுனா அதே போல ராகுல் காந்தி 2 பேருமே நேற்று அவங்க தமிழக வெற்றி கழகம் கூட அங்கே ஹைதராபாத்தில் வச்சு கூட்டணி வச்சுக்கிட்டா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவங்க என்ன செய்வாங்க, விஜய் அவர் கூட கூட்டணி இணையிறதால காங்கிரஸ் அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தையை நேராக டைரக்டாக ராகுல் காந்தி அவரே பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவரை பார்க்கறதுக்காக ஹைதராபாத்துக்கு வந்திருக்காரு. அங்கே நேற்று இரவு அதாவது இன்னைக்கு இரவு இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் தகவல் வெளியாயிட்டிருக்கு. ஸோ இதில் விஜய் அவருடைய தரப்பு தமிழக வெற்றி கழகம் அவங்க ஏற்கனவே சொன்னது தான், திமுக உங்களுக்கு 30க்கும் அதிகமான சீட் கண்டிப்பாக தரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஜய் அவருடைய கட்சிக்கு வந்தால் 60ல் இருந்து 70 தொகுதிகள் நிச்சயமாக காங்கிரஸ் அவங்களுக்கு தரப்படும் அப்படின்னு விஜய் உறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா ராகுல் காந்தி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க எதிர்பார்க்கறது ஆட்சி அதிகாரம், அதில் பங்கு. ஸோ இதில் காங்கிரஸ் அவங்களுக்கு எத்தனை மந்திரி பதவி விஜய் அவர் தர ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 தொகுதிகள் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மந்திரி பதவி, உங்களுக்கு 60 சீட் தரோம், 60 இடத்துலையுமே நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 6 மந்திரி பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லை 50 இல்லை 40 ஜெயிச்சிங்கன்னா 10க்கு ஒரு மந்திரி பதவி அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் அவங்களுக்கு பதவி தரப்படும், அதாவது மந்திரி பதவி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் அவங்க எதிர்பார்த்தது போலவே அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு தரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த பேச்சுவார்த்தை, அந்த வாக்குறுதியுமே விஜய் தமிழக வெற்றி கழகம் தரப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மேயர்ஸ், அதாவது காங்கிரஸ் அவங்க எங்கெங்கே இடத்துல எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் அவங்களுடைய ஆட்கள் ஜெயிச்சிருக்காங்களோ, எந்தெந்த இடத்துல எல்லாமே அதிகாரத்திலையும் காங்கிரஸ் இருக்காங்களோ அந்தந்த எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு மேயர் பதவி கூட நீங்களாகவே எடுத்துக்கங்க, அதுலேயும் நாங்கள் எந்த ஒரு டிமாண்டும் பண்ண மாட்டோம் அப்படின்னு அது அர்ஜுனா விஜய் அவர்கள் சொன்னதை சொல்லியிருக்காரு. அப்புறம் கடைசியாக ராஜ்யசபா எம்பிக்கள் அதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறீங்களோ அத்தனை எம்எல்ஏக்களை வச்சு ஓட்டு போட்டு நீங்களாகவே உங்களுக்கு பிடிச்ச ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நாங்கள் தலையிடவே மாட்டோம், உங்ககிட்ட எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அவங்கள வச்சு நீங்கள் ராஜ்யசபா எம்பிக்களை நீங்களாகவே தேர்வு பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம், அதில் நாங்கள் கண்டிப்பாக தலையிட மாட்டோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியையும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய தரப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக நாடாளுமன்ற எலெக்ஷன் வர்றப்ப அப்பயுமே கூட சமம், அதாவது உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி, தமிழகத்தில் மொத்தம் 40 எம்பி சீட்டுகள் இருக்குது, அதில் உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி சமமாக போட்டியிடலாம், ஒன்றாகவே சேர்ந்து போட்டியிடலாம், அதுக்கும் கூட உங்களுக்கு கேட்குற அளவுக்கு நாங்கள் பாதி சீட்டு வரைக்கும் தொகுதிகளை பிரித்து தர தயாராக இருக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர் சந்தோஷப்படுற மாதிரி, அவங்க திருப்தி அடைகிற மாதிரி ராகுல் காந்தி அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு எல்லாத்தையுமே கேட்குற எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக நேற்று நடத்தியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா ராகுல் காந்தி 2 பேருமே இந்த பேச்சுவார்த்தை டீலிங் நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தகவல். பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத்தில் இருந்து வரக்கூடிய வட்டாரம் தகவல்களாக இருக்குது. ஸோ இதனால் இன்றைக்கும் நாளைக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் 2 பேருமே கூட்டணியில் இணைகிறாங்க, திமுகவை விட்டு காங்கிரஸ் அவங்க வெளியேறாங்க அப்படிங்கிற தகவல் இன்றைக்கோ நாளைக்கோ எந்த நேரத்தில் வேண்டாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பரபரப்பான ஹாட்டான நியூஸாக இருக்குது.